அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்ப நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போலாம். நண்பர்களே, குவைத்துக்கு கடல் வழியா கிட்டத்தட்ட 40 கிலோ கஞ்சா, இதுக்கப்புறமா 4000த்துக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள குவைத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்த 2 சவுதியை சார்ந்த நபர்கள கைது பண்ணியிருக்காங்க, குவைத்தில் உள்ள கடலோர காவல் படையினர். பாத்துங்க நண்பர்களே, எந்த அளவுக்கு தைரியமா இவங்க குவைத்துக்குள்ள கடத்தியிருக்காங்கன்னு பாருங்க. எப்படியாவது கடத்தி உள்ள கொண்டு வந்துட்டோம்னா, ஏதாவது சம்பாதிச்சிடலாங்கிறத ஒரு எண்ணம் தான் போல. இருந்தாலுமே குவைத்தில் உள்ள காவல்துறையினர் அருமையா செயல்பட்டு இந்த 2 நபரையும் கைது பண்ணியிருக்காங்க. குவைத்துல கடந்த 2, 3 வாரங்களா வெப்பம் அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கிடையில நெறைய இடத்துல 52 டிகிரி அப்படின்னு குவைத்தோட அரசு சார்புல தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே நம்மளோட நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோட்டோ அனுப்பிட்டு இருக்காங்க. "நண்பா, என்னுடைய கார்ல 60 காட்டுது" அப்படின்னு. உண்மதான். குவைத்துல அதிகப்படியான வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. சைடுல மேப் இருக்கு பாருங்க. இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குவைத்து இதுக்கப்புறமா வளைகுடா நாடு எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ன்னு அப்படின்னா அதிகப்படியான வெப்பம் அப்படின்னு அர்த்தம். இரவு நேரத்துல கூட 40, 45 டிகிரி செல்சியஸ் இருக்கதா அரசாங்க சார்புல தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே கவனமா இருங்க. இதுக்கிடையில மஹ்பூலால நடு ரோட்லயே ஒரு கார் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஸோ கார்ல போகக்கூடிய சவர்கள், இதுக்கப்புறமா ரூம்ல இந்த மாரி திங்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருக்கக்கூடிய சவர்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாத பொருட்கள ரூம்ல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. குறிப்பா எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள ரூம்ல வைக்கக்கூடாது. காரையுமே ரொம்ப நேரம் ஓப்பன் அந்த மாதிரி வெயில்ல நிறுத்தாதீங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணக்கூடிய சவர்கள் காரை எங்கேயாவது நிறுத்தி, கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா இந்த வெயில் காலத்துல கார் இதுக்கப்புறமா அதிகப்படியான இடத்துல தீ பரவிட்டு இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க நண்பர்களே. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.